ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் வருஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரஜோதயாத். வணக்கம், நான் உங்கள் அஸ்தவருண். இன்றைக்கி நாம் வர இருக்கும் குரு பயிற்சி துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் இந்த குரு பகவான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த நாளில் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 அஷ்டமி திதியில் மேசராசியில் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்கு கார்த்திகை 2ஆம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் துலாம் ராசிக்கு என்ன நல்ல பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பார்க்க கோடி தோஷங்கள் விலகும் அப்படிம்பாங்க. ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை தனது 5, 7, 9ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குருவிற்கு தேவகுரு, வியாழ பகவான், மன்னவன், பொன்னவன், தட்சிணாமூர்த்தி, பிரகஸ்பதி, அந்தணன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இவருக்கு பிடித்த நிறம் மஞ்சள். இவருடைய தானியமோ கொண்டக்கடலை, சுண்டல் என்று சொல்லுவார்கள். நமது உடலிலே பிடித்த இடம் இருதயம், ஹார்ட் பகுதி இவருக்கு பிடித்த இடம். ஹார்ட் இதயத்திலே குடிகொண்டிருப்பார். இவருக்கு பிடித்த மலர் பூ என்று சொன்னால் முல்லைப்பூவை சொல்லலாம். கிரக வரிசையிலே ஆண் கிரகத்தில் வருகிறார். அங்கிரீச முனிவருக்கு 7வது குழந்தையாக பிறந்திருக்கிறார் குரு பகவான். இப்படியாப்பட்ட குரு பகவான் துலாம் ராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவரையில் துலாம் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்சமயம் 1/5/2024 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கோ ராசிக்கோ 6, 8, 12 மறைவு ஸ்தானம். இங்கே 8ஆம் இடம் ரிஷபம் துலாம் ராசிக்கு. அங்கே போய் குரு பகவான் மறைகிறார். 8இல் மறைவது ஒரு நல்ல விஷயம் என்றே சொல்லுவேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், அங்கே போகிறார், ஆனால் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசிக்கு குரு பகவான் நல்லது செய்யக்கூடிய கிரகமா அப்படி என்றால் ஒரு கேள்விக்குறி. குரு என்பவர் இயற்கையாகவே சுபகுரு தான், சுபத்தன்மை பெற்றவர். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர், யோகத்தை கொடுக்கக்கூடியவர், அவயோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இங்கே ஜாதகத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ குரு துலாம் ராசிக்கு நல்ல கிரகமா அல்லது நல்ல கிரகம் இல்லையா அப்படிங்கிற இங்கே ஒரு கேள்வி வருது. அதாவது துலாம் ராசிக்கு 3, 6 குடையவன், நல்லது செய்யக்கூடிய கிரகம் அல்ல என்று முதலிலேயே சொன்னேன். அவர் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சா நல்லது தானே. இதைத்தான் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். கெட்டவே 6, 8, 12 மறையணும். அப்படி இருந்தால் அந்த ராசி அந்த லக்னதாரருக்கு நல்லதை செய்வார். ஆக ராஜயோகம் பெறப்போகிறீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். குரு எங்கே இருக்கிறார் என்று பார்க்காமல் குருவின் பார்வைப்படும் இடங்கள் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. குரு தனது 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். ஒரே நேரத்தில் குரு ஒருவருக்கே சரம், சிரம், உபய ராசிகளை பார்க்கும் தன்மை படைத்தவர் குரு. ஆக
குரு எங்கே இருக்கிறார் என்பதை பார்க்காமல் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் சிறப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த குரு பயிற்சி, ரிஷபத்தில் இருக்கும் குரு பயிற்சி குருவானவர் தனது 5ஆம் பார்வையாக 12ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு கன்னி ராசி 12வது ராசி. விரயஸ்தானத்தை பார்க்கிறார். அயன சயன சுகத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் இருந்து அவர் கெட்டு போய் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயனம் என்று சொன்னேன். இது நாள் வரைக்கும் நேரத்திற்கு தூங்குவது, நேரத்திற்கு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. காலில் சக்கரத்தை மாட்டி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பணம் 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 அப்படின்னு பணத்தை தேடி காலில் ஸ்கேட்டிங் மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அமைதியாக அமர்ந்து நல்ல வேலைகளை செய்து, உங்களுடைய வேலைகளை செவ்வனே செய்து, அதன் மூலம் வருமானத்தை அடைந்து நல்ல வளம் பெறுவீர்கள். வருமானம் வந்துச்சுனாவே வாழ்க்கை செழிப்பாயிரும், வசதிகள் பெருகிவிடும், வளமான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாமே. அயராது உழைப்பது எதற்காக அப்படின்னு சொன்னால் அரைச்சான் வயிற்றுக்காக. இப்போ நாமெல்லாம் அரைச்சான் வயிற்றுக்காக செய்து வந்துடுறோம். ஒவ்வொருத்தரும் கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது அமைச்சர்கள்லேருந்து ஒரு பெரும் செந்தவர்கள்லாம் என்னமோ நம்ம ஒரு 100கணக்கான வருஷம் உயிர் வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறாங்க. கடைசியில் 6 அடி மண் கூட நம்மளுக்கு இப்போது சொந்தமில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அருணாக்கயிறை கூட கட் பண்ணிட்டு தான் அந்த சிதையில் வைத்து எரியூட்டப்படுகிறார்கள். நாம் சம்பாதித்த பணத்தை 4 பேருக்கு கொடுத்து அவர்களும் பலன் பெற்றால் நாம் இந்த பிறவியில் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையையும் நல்ல பெயர் புகழ் செல்வாக்கையும் பெறலாம். காசை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? கோடி கோடியாக அது பேங்கில் இருக்கும், இல்லை நகையாக இருந்தால் லாக்கரில் இருக்கும், காசு பணமாக இருந்தால் பீரோவில் தான் இருக்கும். அதை 4 பேருக்கு உபயோகப்படும்பாறு உதவி செய்தால் நீங்கள் உயர்வீர்கள். தான தர்மம் செய்ய வேண்டும். தானத்தில் சிறந்தது நிதானம். அடுத்ததாக தானத்தில் சிறந்தது அன்னதானம், வஸ்திர தானம், இரத்த தானம். இதையெல்லாம் செய்தால் வாழ்க்கையில் உசர்ந்து விடலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட்றது, தூங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இருந்திருக்கும். இனிமேல் அந்த குறைபாடுகள் நீங்கி நிம்மதியான நித்திரையை அடைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். நல்ல நல்ல கனவுலாம் காண்பீங்க. அப்போ இது ஒரு நல்ல விஷயம்தானே. குரு 8ஆம் இடத்தில் போய் மறைவது, முதல்ல சொன்ன 8இல் மறைவது நல்லது என்று இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ குரு 8இல் போய் மறைவது நல்ல விஷயம்தானே. சரிங்க. அடுத்து குரு 7ஆம் பார்வையாக துலாம் ராசியின் 2ஆம் இடத்தை அல்லவா பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ தனலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வருகிறாள். பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வருகிறார். எந்த வகையிலாவது பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு பார்க்க எல்லா வளங்களும் பெருகும். பணம் 10ம் செய்யும் என்பார்கள். மனைவிக்கு பட்டாடை, ஆபரணங்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி அழகு பார்ப்பீர்கள். உங்களுடைய மனைவியையும் குசிப்படுத்துவீர்கள், சந்தோஷப்படுத்துவீர்கள். குரு 9ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு 4ஆம் இடம் எது? மகர ராசி. குரு தனது உச்சப்பார்வை, உயர்ந்த பார்வை, 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது உங்கள் தாயாரின் உடல்நிலை சீரடையும். இதுவரையில் மருத்துவ செலவுகள் இருந்து வந்தால் அந்த மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக குறையும். லட்ச ரூபா செலவு பண்ணுறதுல இப்போ 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா செலவு பண்ணுவீங்க. மருத்துவ செலவுகள் குறையும். உங்கள் தாயாரின் உடல்நிலை மேம்படும், ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து உங்கள் தாயாரின் ஆஸ்தி பாஸ்திகள், சொத்து சுகங்கள் உங்களை வந்து சேரும். பள்ளியில் படிக்கும் துலாம் ராசி மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சில மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வரும். மேல் படிப்பு படிப்பீர்கள். பொறியியல் துறை, ஏன்னா 2ஆம் இடம் என்பது செவ்வாயின் வீடு, மருத்துவம் சார்ந்த துறை, இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து படித்தீர்களானால் நல்ல
மதிப்பெண் வாங்கி படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணலாம் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி வேறு அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசிக்கு சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகக்காரகன், நல்ல சுபமங்கல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சனி போய் கும்பத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் அம்சமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்போ துலாம் ராசிக்கு சனி சுபகிரகமாக இருப்பதால் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னா எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது. அங்கிருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை மேசராசியை பார்ப்பதால் திருமணமாகாத தம்பதியர்களுக்கு திருமணம் தங்குதடையின்றி நடைபெறும். அடுத்து 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை சிம்மராசியை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு சிம்மராசி 11வது ராசி. சனி பகவான் சமசப்தம பார்வையாக சிம்மத்தை பார்ப்பதால் துலாத்திற்கு 11ஆம் வீடாகி விடுகிறது, லாபஸ்தானம். அப்போ லாப ராசியை பார்ப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு லாபகரமாக இருக்கும். அடுத்து ராகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மீனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த வருடம் குரு பயிற்சி ஒன்று தான், தமிழ் வருடம் குரோதி வருடத்தில் குரு பயிற்சி ஒன்று தான் நடக்கப் போகிறது. ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிகள் கிடையாது, அடுத்த 2025 தான். ஆக ராகுவும் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அல்லவா இருக்கிறார். ராகுவை போல் கொடுப்பான் இல்லை. ராகு 6ஆம் இட ராகு 6ஆக பெருகும் அல்லவா. அப்போ உங்களுக்கு சனியும் நல்ல இடத்தில் இருக்கிறார், ராகுவும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கடன் சுமைகள் இருந்தால் குறையும். உங்களுக்கு வர வேண்டிய கடன் பாக்கிகள் நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் வந்து சேரும். கோர்ட்டு வழக்கு வம்பு கேஸு இதெல்லாம் இருந்தால், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஜாதகமாக தீர்ப்புக்கள் வரும். அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். எப்படி பார்த்தாலும் இந்த துலாம் ராசிக்கு குரு 8இல் மறைகிறார். அப்பொழுது நன்மையைத்தான் செய்வார். சனி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலே அமர்ந்து சனியும் உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார். ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, ராகுவும் கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கிறார். ஆக 2 கிரகங்கள் நன்மை செய்யும். குருவும் மறைந்திருந்து நன்மை செய்வார். எப்படி வாலியை மறைந்திருந்து தான் தாக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் எதிரிகள் வெல்வார்கள், இல்லை என்றால் எதிரியின் பலம் முழுவதும் வாலிக்கு போய் சேர்ந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அதை போல மறைந்திருந்த குரு, 8இல் மறைந்திருக்கும் குரு உங்களுக்கு நல்லதை செய்யவே வருகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். பிழைக்க தெரிந்த பிள்ளை ஆற்றிலே தள்ளிவிட்டாலும் மீனை கவ்வி கொண்டு வருவான். அதை போல துலாம் என்றால் தராசு. எல்லோரையும் எடை போட்டுத்தான் நீங்கள் பழகுவீர்கள். நல்லவர்களை கண்டால் நாடுவீர்கள், தீயவர்களை கண்டால் காத தூரம் விலகி, அதுக்காக சண்டையெல்லாம் போட மாட்டீங்க, காத தூரம் விலகி நிற்பீர்கள். இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் இயல்பான குலம். துலாம் ராசியோ துலா லக்கணமாக இருந்தால் நல்லவர்கள்ட்ட பழகுவாங்க நட்புடன், இல்லை என்றால் தீயவர்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அப்படியே நாசூக்காக ஒதுங்கிடுவாங்க, ஒதுங்கியிருந்து விலகி நிற்பார்கள். இதுதான் இந்த கும்பராசி கும்பலக்கணத்திற்கான ஒன்று சிறப்பு அம்சங்கள். ஆக கும்பராசிக்கு இந்த குரு பகவான் நல்லதையே செய்ய வருகிறார் என கூறிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம், வாலிய வளமுடன்.